அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அதிக அளவிலான தரப்பினர்களுக்காக ஒருவர் அல்லது சிலர் பிரதிநிதித்துவ முறையில் நுகர்வோர் ஆணையத்தில் வழக்காட முடியுமா என்பதனை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 35(1)(c)யில் அதிக அளவிலான தரப்பினர்களுக்காக ஒருவர் அல்லது சிலர் பிரதிநிதித்துவ முறையில் நுகர்வோர் ஆணையத்தில் வழக்காட முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விக்ரம் சிங் மாலிக் and others versus Supertech Limited and others 2020 6 CTC 850 சுப்ரீம் கோர்ட் என்ற வழக்கில் 1986 ஆண்டு இயற்றப்பட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12(1)(c) படி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நுகர்வோர் மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தின் அனுமதியுடன் அனைத்து நுகர்வோர்களின் சார்பாக அல்லது நன்மைக்காக அவர்களின் பிரதிநிதியாக புகாரை சமர்ப்பிக்கலாம் என்பதை உறுதி செய்தது. மேலும் இந்த சூழ்நிலையில் சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 படி உள்ள நடைமுறைகளை உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட பிரிவு 12(1)(c) ஆனது 2019 ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின் பிரிவு 35(1)(c) ஆகும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமானது நுகர்வோர் நலனுக்காக இயற்றப்பட்ட தனி சட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளானது பெரும்பாலும் உரிமையியல் விசாரணை நடைமுறை சட்டத்தை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆகவே இவ்வாறு பல நபர்களுக்காக ஒருவர் அல்லது சிலர் நுகர்வோர் ஆணையத்தில் புகாரினை தாக்கல் செய்யவோ அல்லது அந்த புகாரினை எதிர்கொள்ளவோ சிபிசி ஆர்டர் 8 ரூல் 1 பற்றி முற்றிலுமாக அறிந்து கொள்வது அவசியம் என்பதால் இந்த பதிவில் இவற்றை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம். சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 1(a)யில் ஒரு வழக்கில் ஒரே நலனை கொண்ட பல நபர்கள் இருந்தால் அத்தகைய நபர்களில் ஒருவர் அல்லது பலர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அனைத்து நலனாளர்களுக்காகவும் அல்லது அவர்களின் நன்மைக்காகவும் வாதியாக இருந்து வழக்கு தொடரலாம் அல்லது பிரதிவாதியாக இருந்து அந்த வழக்கினை எதிர்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சப் ரூல் 1(b)யில் அத்தகைய நபர்களில் ஒருவர் அல்லது பலர் அனைத்து நலனாளர்களுக்காகவும் அல்லது அவர்களின் நன்மைக்காகவும் வழக்கு தொடர அல்லது வழக்கினை எதிர்கொள்ள அவர்களுக்கு நீதிமன்றமே உத்தரவிடலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 2ல் மேற்கண்ட சப் ரூல் 1 கீழ் அனுமதி அல்லது உத்தரவு வழங்கப்படும் ஒவ்வொரு வழக்கிலும் நீதிமன்றமானது வாதியின் செலவில் வழக்கு தொடங்கப்பட்டதை அனைத்து நலனாளர்களுக்கும் தனிப்பட்ட வழியில் அறிவிப்பு மூலமாகவோ அல்லது நபர்களின் எண்ணிக்கை அல்லது வேறு காரணங்களால் அத்தகைய தனிப்பட்ட அறிவிப்பு நியாயமான முறையில் சாத்தியமற்றதாக இருந்தால் பொது விளம்பரம் மூலமாகவோ அல்லது நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கிலும் உத்தரவிடும் முறையில் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 3யில் விதி 1 கீழ் வழக்கிடப்பட்ட அல்லது எதிர்கொள்ளப்பட்ட எந்த ஒரு வழக்கிலும் எவரது தரப்பிலிருந்தும் மற்றும் எவரது நன்மைக்காக எந்த ஒரு நபரும் அத்தகைய வழக்கில் அவரை தரப்பினராக இணைத்து கொள்ள நீதிமன்றத்திடம் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 4ல் நீதிமன்றமானது வாதியின் செலவில் விதி 2ல் குறிப்பிடப்பட்டுள்ள முறையில் அனைத்து நலனாளர்களுக்கும் அறிவிப்பு வழங்காதவரை இத்தகைய எந்த ஒரு வழக்கிலும் உள்ள கோரிக்கையின் எந்த பகுதியும் கைவிடப்படக்கூடாது மற்றும் கட்டளை 23 விதி 1
உபவிதி 3 கீழ் திரும்ப பெறப்படக்கூடாது மற்றும் அத்தகைய எந்த வழக்கிலும் அந்த கட்டளை மற்றும் விதி 3 கீழ் எந்த ஒப்பந்தம், சமரசம் அல்லது திருப்தியும் பதிவு செய்யப்படக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 5இல் எந்த ஒரு வழக்கிலும் வழக்காடும் அல்லது எதிர்கொள்ளும் எந்த ஒரு நபரும் வழக்கிடுவதில் அல்லது வழக்கினை எதிர்கொள்வதில் தக்க விழிப்புடன் தொடரவில்லை என்று நீதிமன்றம் கருதினால் அவரது இடத்தில் அதே நலனை கொண்ட வேறு எந்த ஒரு நபரையும் நீதிமன்றம் பதிலீடு செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 சப் ரூல் 6இல் இந்த விதியின் கீழ் ஒரு வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணையானது யாருடைய நலனுக்காக தாக்கல் செய்யப்பட்டதோ அல்லது அந்த வழக்கு தாக்கல் செய்த அல்லது எதிர்கொண்ட அனைத்து நபர்களுக்கும் பொருந்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் ஒரு சிறு விளக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வழக்காடும் அல்லது எதிர் வழக்காடும் அனைத்து நபர்கள் ஒரே வழக்கில் ஒரே நலனை கொண்டுள்ளனரா என்பதை தீர்மானிக்கும் நோக்கத்திற்காக அத்தகைய நபர்கள் அவர்களின் சார்பாக அல்லது அவர்களின் நலனுக்காக வழக்காடும் அல்லது எதிர் வழக்காடும் நபர்களுக்கு ஒரே வழக்கு மூலம் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8ஆனது ஒரு வழக்கில் பலர் தரப்பினர்களாக இருந்து வழக்கினை நடத்தலாம் என்பதற்கான ஒரு விதிவிலக்காகும். ஒரு வழக்கில் ஒரே மாதிரியான நலன்களை கொண்ட பல நபர்கள் இருக்கும் பொழுது அவர்களில் ஒருவர் அல்லது பலர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அல்லது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரில் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வழக்காடலாம். திவாகர் vs ஸ்டேட் ஆஃப் எம்பி 1984 சப்ளிமெண்ட் SCC 214 என்ற ஒரு பிரதிநிதித்துவ வழக்கில் வாதி தான் பிரதிநிதித்துவம் செய்ய விரும்பும் நபர்களின் முன்னரான ஒப்புதலை பெற வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சிபிசி ஆர்டர் 1 ரூல் 8 உருவாக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணங்களை பார்ப்போம். முதலாவதாக நேரத்தையும் செலவையும் மிச்சப்படுத்துவதற்காக. இரண்டாவதாக பல நபர்கள் ஆர்வம் கொண்டுள்ள ஒரு எழுவினாவிற்கு ஒரே விரிவான ஒரே விசாரணையை உறுதி செய்வதற்காக. மற்றும் ஒரே வகையான வழக்கு மூலத்தை கொண்ட வழக்கில் பல தனித்தனி வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு பிறருக்கு தொல்லை ஏற்படாமல் தடுப்பதற்காக இந்த பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. சிவில் நடைமுறை சட்டத்தின் ஆர்டர் 1 ரூல் 8இன் விதிகளுக்குள் ஒரு வழக்கை கொண்டுவர ஒரு வகுப்பின் அனைத்து உறுப்பினர்களும் ஒரு பொருளில் பொதுவான நலனையும் பொதுவான முறையீட்டையும் கொண்டிருக்க வேண்டும் மற்றும் கோரப்படும் நிவாரணம் அதன் இயல்பில் அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று ராமசேஷையா vs ராமையா ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1957 AP 964 என்ற வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்டர் 1 ரூல் 8 படி தாக்கல் செய்யப்பட்ட முக்கியமான ஒரு பிரதிநிதித்துவ வழக்கினை பற்றி இங்கு பார்ப்போம். தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு vs கணபதி 1990 1 SCC 608 என்ற வழக்கில் வீட்டு வசதி வாரியமானது குறைந்த வருவாய் பிரிவினை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு குடியிருப்பு வீடுகளை ஒதுக்கியது. அவ்வீடுகளின் விலையானது முன்னரே தீர்மானம் செய்யப்பட்ட பிறகு வீட்டு வசதி வாரியம் பின்னர் அதிக விலை கோரியது. இவ்வாறு அதிக விலை கோரியதை எதிர்த்து வீடு ஒதுக்கப்பட்டவர்கள் அனைவரின் சார்பாக பிரதிநிதித்துவ முறையில் ஒருவர் வழக்கு தொடுத்தார். இவ்வாறு தொடுக்கப்பட்ட வழக்கானது நிலைக்கத்தக்கதல்ல என்றும், ஏனெனில் வீடு ஒதுக்கப்பட்டவர்களுக்கு வீட்டின் விலையை செலுத்த கோரி தனித்தனியாக கேட்பு அறிவிப்பு அனுப்பப்பட்டுள்ளது என்றும், ஆகவே அவர்கள் தனித்தனியாகத்தான் வழக்கிட வேண்டும் என்று வீட்டு வசதி வாரியம் எதிர்வாதம் செய்தது. மாண்புமை உச்ச நீதிமன்றமானது வீட்டு வசதி வாரியத்தின் இந்த எதிர்வாதத்தை மறுத்து, வீடு ஒதுக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரே மாதிரியான நலன் இந்த வழக்கில் உள்ளது, ஏனெனில் அனைவரிடமும் அதிக விலை கோரப்பட்டுள்ளதால்
அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதின் அடிப்படையில் அனைவரின் சார்பாக பிரதிநிதித்துவ முறையில் ஒரு விண்ணப்பதாரர் வழக்கிட்டது நிலைக்கத்தக்கது என்று தீர்ப்புரைத்தது. ஒரு வழக்கு முன்னரே உரிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட பிறகு அதே வழக்கு மூலத்தை பொறுத்து இன்னொரு வழக்கு தாக்கல் செய்தால் முன்னர் தீர்மானிக்கப்பட்ட வழக்கானது பின்னர் தாக்கல் செய்யப்படும் வழக்கிற்கு தடையாக செயல்படும். இதை ஆங்கிலத்தில் ரெஸ் ஜுடிகேட்டா என்று சொல்வார்கள். இதுபோன்றே ஒரு பிரதிநிதித்துவ வழக்கு தீர்மானிக்கப்பட்ட பிறகு அந்த வழக்கின் தீர்ப்பானது பின்னர் அந்த வழக்கு மூலத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்படும் எந்த ஒரு வழக்கிற்கும் முன் தீர்ப்பு தடையாக செயல்படும். வழக்கு நிறுத்தம் அல்லது ஆங்கிலத்தில் அபேட்மெண்ட் என்று கூறுவார்கள். அதாவது ஒரு பிரதிநிதித்துவ வழக்கில் அத்தகைய வழக்கை நடத்துவதற்கு நியமிக்கப்பட்ட நபர்கள் வழக்கில் கட்டமைப்பளவில் தரப்பினராக உள்ள மற்ற நபர்களின் பிரதிநிதிகள் மட்டுமே என்பதால் இவ்வாறு பிரதிநிதியாக இருந்து வழக்கை நடத்தி வரும் நபர் இறந்தாலும் அத்தகைய வழக்கு நிறுத்தப்படாது மற்றும் வழக்கில் ஆர்வம் கொண்ட மற்ற நபர் அல்லது நபர்கள் தொடர்ந்து வழக்கை தொடரலாம். அந்த வழக்கில் வாதியாக அல்லது வாதிகளாக சேர்க்கப்படுவதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரி விண்ணப்பிக்கலாம். சிபிசி ஆர்டர் 23 ரூல் 3B படி நீதிமன்றத்தின் அனுமதியின்றி ஒரு பிரதிநிதித்துவ வழக்கில் எந்த ஒரு உடன்பாடு அல்லது சமரசமும் மேற்கொள்ளப்படக்கூடாது. மேலும் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு உடன்பாடு அல்லது சமரசமும் செல்லத்தகாததாகும். பொதுமக்களுக்கான இடையூறுகள் மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் பிற தவறான செயல்களில் விளம்புகை பரிகாரம், தடையுத்தரவு அல்லது பிற நிவாரணத்திற்காக சிபிசி பிரிவு 91 கீழ் தொடரப்படும் வழக்குகளை நீதிமன்றத்தின் அனுமதியுடன் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களால் பிரதிநிதித்துவ வழக்குகளாக தாக்கல் செய்யலாம். கிருஷ்ணன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் சாமலப்பட்டி வில்லேஜஸ் 2018 வால்யூம் 3 MWN சிவில் 156 மெட்ராஸ் என்ற வழக்கானது ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில், அதாவது பிரதிநிதித்துவ முறையில் தாக்கல் பண்ணப்படுகிறது. வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் முறையான அறிவிப்பு வழங்காமலும் சிபிசி ஆர்டர் 23 ரூல் 3B பின்பற்றாமலும் நீதிமன்றத்தின் அனுமதி பெறாமலும் வழங்கப்பட்ட தீர்ப்பானது மாண்புமை உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுகிறது. ஆர் குப்புசாமி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் எம் நாகராஜ் அண்ட் அதர்ஸ் 2017 வால்யூம் 3 சிடிசி 129 மெட்ராஸ் என்ற வழக்கில் பொது அறிவிப்பு வழங்கப்படுகிறது. அந்த அறிவிப்பின்படி ஆட்சேபனை இருப்பவர்கள் வழக்கில் தங்களையும் ஒரு தரப்பினராக சேர்க்க மனு செய்கிறார்கள். அவ்வாறு ஆட்சேபனை செய்பவர்களை வழக்கில் சேர்த்தால் அது வாதிக்கு பெரும் பொருள் செலவை ஏற்படுத்தும் என்று அந்த மனுவினை நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தை எதிர்த்து மாண்புமை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சிஆர்பியில் உயர்நீதிமன்றமானது அந்த வழக்கில் வழங்கப்படும் தீர்ப்பு அனைவரையும் கட்டுப்படுத்தும் என்பதால் ஆட்சேபனை செய்பவர்கள் அந்த வழக்கில் தங்களை இணைத்துக்கொள்ள உரிமை உண்டு என்று ஆணை பிறப்பித்தது. மேற்கண்ட சிபிசி நடைமுறைகளின்படி நுகர்வோர் ஆணையத்தில் பிரதிநிதித்துவ முறையில் புகார்களை தாக்கல் செய்யலாம் என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்த பாகத்தில் சட்டத்தின் பிரிவு 1 மற்றும் சட்டத்தின் பிரிவு 2 உள்ள சொற்பொருள் விளக்கங்களில் விளம்பரம் என்பதற்கான விளக்கங்களை பற்றி பார்ப்போம். நன்றி.